ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு கவிதாசmayalarai. இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற ஸ்பெஷல் ரெசிபி நல்ல ஒரு பர்ஃபெக்ட் ட்ரெடிஷ்னல் இன்ஸ்டன்ட் புளியோதரை மிக்ஸ், புளியோதரை பொடி. இது செஞ்சு வச்சுக்கிட்டா எப்போ வேணாலும் நம்ம உடனடியாக புளியோதரை செஞ்சிடலாம். புளியோதரை எல்லாருக்குமே பிடிச்ச ஒரு வெரைட்டி ரைஸு. பண்டிகை காலங்களில் குயிக் அண்ட் ஈஸியாக பிரசாதம் செய்யறதுக்கு இந்த புளியோதரை பொடி ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குங்க. அதே மாதிரி நல்ல புளி சாதம், ஒரு நல்ல ஒரு லஞ்ச் பாக்ஸ் ரெசிபி. இந்த இன்ஸ்டன்ட் பொடி இருந்தால் நம்மளுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். இல்லை நம்மளுக்கு சமைக்கிறதுக்கு நேரமே இல்லை, இமீடியட்டாக எதாவது குயிக்காக செய்யணும் யோசிக்கும் போது இந்த இன்ஸ்டன்ட் பொடி வகைகளெல்லாம் நம்ம கைவசம் இருந்தால் டக்குன்னு நம்ம சமையலை முடிச்சிடலாங்க. இந்த இன்ஸ்டன்ட் புளியோதரை பொடி பக்குவமாக செஞ்சு ஸ்டோர் பண்ணி வச்சுக்கிட்டா 3 மாதம் வரைக்கும் தாராளமாக யூஸ் பண்ணலாங்க. ரொம்ப நல்லாயிருக்கும். அப்படியே நம்ம கோவிலில் சாப்பிட்ற புளியோதரை மாதிரியே இருக்கும். அந்த வாசனையும் டேஸ்ட்டும் மிஸ் பண்ணாமல் ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்ப ஒரு பெரிய விஷயம்லாம் இல்லை, சிம்பிளான ரெசிபி தான். கரெக்டாக அந்த பொருட்களை கரெக்டான அளவில் எடுத்து பக்குவமாக வறுத்து பொடிக்கணும், அவ்வளோதாங்க. வாங்க அருமையான இன்ஸ்டன்ட் புளியோதரை மிக்ஸ் எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். இப்போ புளியோதரை மிக்ஸ் செய்யறதுக்கு தேவையான பொருட்களெல்லாம் எடுத்து வச்சாச்சுங்க. அது என்னென்னு பார்த்துடலாம். ஃபஸ்ட்டாக அந்த மெயின் இன்க்ரீடியன்ட் புளி. இங்கே ஒரு 200 கிராம் அளவுக்கு புளி எடுத்துருக்கிறேன். இங்கே புளியை நல்ல சின்ன சின்ன பீசஸாக உதுத்து போட்டு அந்த கொட்டை நார் மேலே தொளி எதுவும் இல்லாமல் கரெக்டாக க்ளீன் பண்ணி எடுத்து வச்சுக்கணுங்க. இதை முக்கியமாக கவனித்து செஞ்சுக்கோங்க. ஏன்னா இந்த புளியை நல்லா நம்ம பொடிக்க போகிறோம், மற்ற பொருட்களோடு சேர்த்து இந்த புளியும் வறுத்து பொடிக்க போகிறோம். ஸோ கொட்டை நார் எதுவும் இல்லாமல் கவனமாக எடுத்துக்கோங்க. அடுத்தது மிளகாய். இங்கே நான் ஒரு 25 காரமான வரமிளகாய் எடுத்துருக்கிறேன். 200 கிராம் புளி எடுத்துருக்குறோம். ஸோ இதுக்கு இந்த அளவுக்கு மிளகாய் சேர்க்கும் போது தான் டேஸ்ட் நல்லாயிருக்கும். இது பர்ஃபெக்டாக இருக்குங்க காரம். பட் இருந்தாலும் நீங்கள் உங்களோட டேஸ்ட்டுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் கவனித்து அட்ஜஸ்ட் பண்ணி எடுத்துக்கலாம், அதிகமாகவோ கம்மியாகவோ. அடுத்தது சன்னா தால், கடலைப்பருப்பு ஒரு 5 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எடுத்துருக்குறேங்க. கிராம் கணக்கில்னு பார்த்திங்கன்னா ஒரு 75 கிராம் இருக்கும். கூடவே 5 டேபிள் ஸ்பூன் உளுந்தம்பருப்பும், இதுவும் 75 கிராம் இருக்குது. நான் கிராம் மெஷர்மெண்ட்டும் அளந்து எடுத்துட்டேன். கீழே டிஸ்கிரிப்ஷனில் எல்லாமே கிராம் மெஷர்மெண்ட்லேயும் கொடுத்துருக்குறேன். ஸோ அதுவும் நீங்கள் கவனித்து செஞ்சுக்கலாம். கூடவே ஒரு 5 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கொத்தமல்லி, கொரியாண்டர் சீட்ஸ். அடுத்ததான் நல்ல ஒரு கைப்பிடி ஃப்ரெஷ்ஷான கருவேப்பிலை எடுத்துருக்கிறேன். இதுவும் நம்ம வறுத்து சேர்த்துக்கலாம், நல்ல வாசனையாக இருக்கும், நல்லதும் கூட. அடுத்தது மிஸ் பண்ணாமல் இந்த புளியோதரை மிக்ஸில் பெருங்காயம் சேர்த்துக்கங்க. நான் இங்கே GPC பிராண்டோடைய கட்டி பெருங்காயம் யூஸ் பண்ணுறேன். இது வாசனையும் டேஸ்ட்டும் கொடுக்கறதோட மட்டும் இல்லாமல் ஹெல்த்துக்கும் நல்லது. இந்த புளி சேர்த்து செய்கிற இந்த புளியோதரை, புளிக்குழம்பு இதுக்கெல்லாம் இந்த பெருங்காயமெல்லாம் மஸ்ட்டுங்க. ஸோ கண்டிப்பாக சேர்க்கணும். இன்றைக்கி நான் இங்கே GPC பிராண்டோடைய கட்டி பெருங்காயம் எடுத்துக்கிறேன். இந்த மாதிரி பொடி வகைகளெல்லாம் செய்யும்போது கட்டி பெருங்காயம் நம்ம மற்ற பொருட்களோடு சேர்த்து நல்லா வறுத்து பொடிச்சு எடுத்து வச்சுக்கிட்டா டேஸ்ட்டும் வாசனையும் நல்லாயிருக்கும், லைஃபும் நல்லாயிருக்குங்க. GPC பிராண்டோடைய பெருங்காயம் நல்லாயிருக்கு. நான் இப்போ கொஞ்ச நாளாக யூஸ் பண்ணிகிட்ருக்கிறேன். நீங்களும் வாங்கி யூஸ் பண்ணி பாருங்கள். கீழே டிஸ்கிரிப்ஷனில் அவங்களோட காண்டாக்ட் டீட்டெயில்ஸும் லிங்க்ஸும் கொடுத்துருக்குறேன். ஸோ வேணுங்கிறவங்க ரெஃபர் பண்ணிக்கோங்க. இங்கே ஒரு 6-7 பீஸ் கட்டி பெருங்காயம் எடுத்துருக்கிறேன். இது கிட்டத்தட்ட ஒரு 5 கிராம் இருக்கும். இது கூட 1 ஸ்பூன் அளவுக்கு எள்ளு, கருப்பு எள்ளு, வெள்ளை எள்ளு எது வேணாலும் யூஸ் பண்ணலாம். நான் இங்கே கருப்பு எள்ளு யூஸ் பண்ணுறேன். கூடவே 1 ஸ்பூன் மிளகு, ஒரு 1.5 ஸ்பூன் அளவுக்கு சீரகம். அடுத்ததாக வெந்தயம், இதுவும் மிஸ் பண்ணாமல் சேர்த்துக்கங்க. புளி சேர்த்து செய்கிற ரெசிபீஸ்க்கு வெந்தயம் மஸ்ட்டு. அதுவும் நல்ல ஒரு 10 கிராம் அளவுக்கு எடுத்து வச்சுருக்கிறேன். அதாவது 2 டீஸ்பூன் வெந்தயம் சேர்க்கும் போதும் டேஸ்ட்டும் வாசனையும் நல்லாயிருக்கும். அடுத்ததாக மஞ்சள் பொடி. இங்கே 1 ஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் பொடி எடுத்துருக்கிறேன். கூடவே கல்லுப்பு, தேவையான அளவு கொஞ்சம் கல்லுப்பு எடுத்துருக்கிறேன். அவ்வளோதாங்க. நம்ம இன்ஸ்டன்ட் புளியோதரை மிக்ஸ் செய்யறதுக்கு தேவையான பொருட்களெல்லாம் கரெக்டாக அளந்து எடுத்து வச்சாச்சு. இனி இது எல்லா பொருட்களையும் நம்ம பக்குவமாக வறுத்து எடுத்து வச்சுக்கணும். ஸோ அதை ஸ்டார்ட் பண்ணிடலாம். இங்கே ஸ்டவ்வில் நல்ல ஒரு அடிகனமான பேன் வச்சாச்சு. இந்த பேன் சூடானதுக்கப்புறம் ஃபஸ்ட்டாக நம்ம சேர்க்கறது கடலைப்பருப்பு. இந்த கடலைப்பருப்பு கொஞ்சம் வறுப்பட டைம் ஆகும். ஸோ அது ஃபஸ்ட்டு போட்டு விட்டுடலாம். நல்ல ஸ்டவ்வை மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கிட்டு பொறுமையாக வறுத்து விடணும். கடலைப்பருப்பு நல்லா செவந்து வறுப்படணும். பாருங்கள், நல்லா இந்த அளவுக்கு வறுப்பட்டதுக்கப்புறமா இப்போ இதை தட்டில் எடுத்து போட்டுடலாம். நல்லா ஆறிட்டுருக்கட்டும். அடுத்ததாக உளுந்தம்பருப்பு, 75 கிராம் உளுந்தம்பருப்பு, 5 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு உளுந்தம்பருப்பு சேர்த்தாச்சு. இதுவும் அதே மாதிரி நல்ல ஸ்டவ்வை மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கிட்டு பொறுமையாக நல்லா செவக்க வறுத்து விடணும். உளுந்தம்பருப்பு வறுப்பட்ட உடனே நல்ல வாசனை வரும். ஸோ அதனால் அந்த வாசனை வர ஸ்டேஜ் வரைக்கும் நல்லா வறுத்து விட்டுருங்க.
பாருங்கள், உளுந்தம்பருப்பு நல்ல செவக்க வறுப்பட்டுருச்சு. இப்போ இதுவும் எடுத்து நம்ம தட்டில் ஆற போட்டுடலாம். அடுத்ததாக வர கொத்தமல்லி, கொரியாண்டர் சீட்ஸ், இதுவும் 5 டேபிள் ஸ்பூன். இது அளவில் பார்த்திங்கன்னா ஒரு 35 கிராம் இருக்குது. இதுவும் நல்லா வறுத்து விட்டுறலாம். நல்லா வறுப்பட்டு வாசனை வரணும், அவ்வளோதான். இதுவும் நம்ம எடுத்து அரை போட்டுடலாம். அடுத்ததாக சீரகம், நல்லா ஒரு 1.5 டீஸ்பூன் சீரகம், கூடவே 1 டீஸ்பூன் மிளகு. பேன் ஆல்ரெடி நல்லா சூடாக இருக்குது இப்போ இந்த ஸ்டேஜில். ஸோ சீக்கிரமாக இந்த பொருட்களெல்லாம் வறுப்பட்டுரும். ஸோ டக்குன்னு வறுத்து விட்டு தட்டில் எடுத்து போட்டு ஆற விட்டுடலாம். அவ்வளோதாங்க, நல்லா வறுப்பட்டுருச்சு. இப்போ நம்ம தட்டில் போட்டு விட்டுடலாம். அடுத்ததாக வெந்தயம், நல்ல ஒரு 2 டீஸ்பூன் வெந்தயம், 10 கிராம் வெந்தயம் சேர்த்துக்கிறேன். இதுவும் நல்லா கரிஞ்சிடாமல் வறுத்துக்கணும். பேன் நல்லா சூடாக இருக்கிறங்காட்டிக்கு டக்கு டக்குன்னு இந்த பொருட்களெல்லாம் வறுப்பட்டுரும். அவ்வளோதான், இதுவும் போட்டு விட்டாச்சு. அடுத்ததாக எள்ளு போட்ட உடனே படப்படப்படன்னு பொரிஞ்சு வந்துடுங்க. பாருங்கள், பொரிய ஸ்டார்ட் பண்ணிடுச்சு. அவ்வளோதான், எள்ளு வந்து பொரிஞ்சிருச்சு. நம்ம இப்போ இதை எடுத்து போட்டு விட்டுறலாம். கூடவே பெருங்காய கட்டியும் போட்டுடலாம். நான் இங்கே ஒரு 5 கிராம் அளவுக்கு பெருங்காயம் எடுத்துருக்கிறேன், கட்டி பெருங்காயம். இதுவும் நல்லா வறுத்துட்டு அதுக்கப்புறம் நம்ம பொடிச்சு சேர்த்துக்கலாங்க. ஸோ லைஃப் நல்லாயிருக்கும். இந்த மாதிரி நல்லா வறுத்து விட்டாச்சு. அவ்வளோதான், பெருங்காயமும் நல்லா பொரிஞ்சிருச்சு. இப்போ இதை எடுத்து போட்டு ஆற விட்டுறலாம். அடுத்ததாக நல்ல ஒரு கைப்பிடி ஃப்ரெஷ்ஷான கருவேப்பிலை. இது நல்ல ஈரப்பதம் போகிற வரைக்கும் வறுத்து விட்டுக்கணுங்க. அதாவது பொடிக்கிற பக்குவம் வர வரைக்கும் நல்லா வறுத்து விட்டுருங்க. பாருங்கள், இந்த மாதிரி பொடிக்கிற பக்குவம் ரீச் ஆன உடனே நம்ம கருவேப்பிலையும் எடுத்து போட்டு விட்டுறலாம். அடுத்ததாக வரமிளகாய், இங்கே ஒரு 25 மிளகாய்க்கு மேலே எடுத்துருக்கிறேன். நம்ம 200 கிராம் புளி எடுத்துருக்குறோம், கூடவே மற்ற பொருட்களெல்லாம் வறுத்து சேர்க்குறோம். ஸோ 25 to 30 மிளகாய் சேர்க்கும் போது தான் அந்த காரம் வந்து சரியாக இருக்கும். நீங்கள் இருந்தாலும் நீங்கள் உங்களுடைய டேஸ்ட்டுக்கு தகுந்த மாதிரி டிசைட் பண்ணிக்கோங்க, அதிகமாகவும் கம்மியாகவும். இப்போ இதுவும் நல்லா வறுத்து விட்டுறலாம். மிளகாவும் நல்லா வறுப்பட்டுருச்சு. அவ்வளோதாங்க, இதுவும் நம்ம எடுத்து ஆற போட்டுடலாம். உப்பு, இங்கே கல் உப்பு எடுத்துருக்கிறேன், ஒரு 2 ஸ்பூன் போல் இருக்கும். இதுவும் நம்ம வறுத்து சேர்த்துக்கிறது நல்லது. ஏன்னா நம்ம இதை நல்லா பொடிச்சு ஸ்டோர் பண்ணி வைக்கிறோம். ஸோ இங்கே உப்பும் நல்லா வறுத்துட்டு தான் நான் சேர்த்துக்கிறேன். உப்பு வந்து ஜஸ்ட் இந்த பொடி கலவாக சேர்த்துருக்கிறேன். நம்ம சாதம் கிளறும் போது சாதத்துக்கு தகுந்த மாதிரி சாதத்தோட கொஞ்சம் சேர்த்து தான் கிளறணும். அடுத்ததாக புளி நல்ல சின்ன சின்ன பீசஸாக இப்படி உதுத்து நம்ம அந்த சூடான பேனில் போட்டு விட்டுறணும். இப்போ ஸ்டவ்வை வந்து நல்லா சிம்மில் வச்சு விட்டுருங்க. நல்ல பொறுமையாக ஒரு 2-3 நிமிஷம் வறுத்து கொடுங்க. அந்த புளி வந்து கொஞ்சம் ட்ரை ஆகணும், அந்தளவுக்கு வறுத்துட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணி விட்டுருங்க. அப்படியே நல்லா ஆறட்டும். அந்த சூடான பேனில் நல்லா ஆறி அந்த புளி வந்து நல்லா ட்ரை ஆயிடணும். அந்த ஈரப்பதெல்லாம் போய் நல்லா ட்ரை ஆனதுக்கப்புறமா நம்ம பொடிச்சிடலாம். ஸோ நல்லா ட்ரை ஆகட்டும், நல்லா ஆறட்டும். இப்போ வறுத்த பொருட்களை எல்லாம் நல்லா மிக்ஸி ஜாரில் சேர்த்து விட்டு நம்ம நல்லா பொடிச்சிடலாங்க. மிளகாய், அந்த நல்லா ட்ரையான புளி, வறுத்த பருப்பு வகைகள், அந்த ஸ்பைசஸோடு வறுத்து வச்சுருக்குறோம். ஸோ அதுவும் நல்லா சேர்த்து விட்டு நல்லா பொடிச்சிடலாம். இப்போ மிளகாய் புளியோட வறுத்த பொருட்கள் எல்லாம் சேர்த்தாச்சு, நல்லா ஓரளவுக்கு பொடிச்சாச்சுங்க. இப்போ இந்த ஸ்டேஜில் மஞ்சள் பொடி சேர்த்துக்கிறேன். இதுவும் சேர்த்து நல்லா பொடிச்சாச்சு. நல்லா கமகமன்னு வாசனையோட அருமையான புளியோதரை மிக்ஸ் ஜம்முன்னு ரெடி ஆகிடுச்சுங்க. இப்போ இந்த ஸ்டேஜில் வேணுங்கிறவங்க 2 ஸ்பூன் அளவுக்கு பொடிச்ச வெல்லம் சேர்த்துக்கலாம், ஜாகரி பவுடர். இது அந்த புளிப்பு காரம் இதெல்லாம் பேலன்ஸ் பண்ணி ஒரு நல்ல ஒரு டேஸ்ட்டு கொடுக்கும். பட் நான் சேர்க்கலை, எனக்கு இந்த உப்பு புளிப்பு காரம்லாம் இப்படியே இருக்கணும். ஸோ நான் இது இப்படியே தான் ஸ்டோர் பண்ணி வைக்க போகிறேன். ஸ்டோர் பண்ணுறதுக்கு முன்னாடி நல்ல பரவலாக தட்டில் போட்டு விட்டு நல்லா ஆற விட்டுட்டு அதுக்கப்புறமா எடுத்து ஸ்டோர் பண்ணிக்கிறது நல்லது. இதெல்லாம் ஒரு சின்ன சின்ன டிப்ஸுங்க. நம்ம பொடியெல்லாம் நல்லா லாங் டைம் ஸ்டோர் பண்ணணுன்னா அந்த மிக்சியில் அரைச்ச சூடெல்லாம் இல்லாமல் ஆற வச்சுட்டு போட்டோம்னா ரொம்ப நல்லாயிருக்கும். நல்லா ஒரு சுத்தமான ஏர்டைட் கண்டெய்னரில் போட்டு நல்லா நம்ம பேக் பண்ணி எடுத்து வச்சிடலாங்க. ஸோ எப்போ வேணாலும் நம்ம உடனடியாக நம்ம புளியோதரை செஞ்சிடலாம். அவ்வளோதாங்க, நம்மளுடைய இன்ஸ்டன்ட் புளியோதரை மிக்ஸ் ஜம்முன்னு ரெடி ஆயிடுச்சு.
இப்போ அடுத்தது நம்ம இந்த இன்ஸ்டன்ட் புளியோதரை மிக்ஸ் வச்சு எப்படி நம்ம சாதம் தாளிக்கலான்னு பார்த்துடலாங்க. இப்போ இங்கே ஒரு கடாயில் 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நல்லெண்ணெய் சேர்த்துருக்கிறேன். செசமி சீட் ஆயில். இதில் 1 டீஸ்பூன் கடுகு, 1 டீஸ்பூன் உளுந்தம்பருப்பு, 1 டீஸ்பூன் கடலைப்பருப்பு சேர்த்து நல்லா பொரிய விட்டுடலாம். இப்போ ஒரு கொத்து ஃப்ரெஷ்ஷான கருவேப்பிலை போட்டு விட்டு கூடவே ஒரு 3 வரமிளகாவை உடச்சி சேர்த்துடலாங்க. அடுத்ததாக நல்ல 1 டேபிள் ஸ்பூன் வறுத்த வேர்க்கடலை, கூடவே ஒரு 7-8 முந்திரி பருப்பு. இந்த முந்திரி பருப்பு ஆப்ஷனல், நீங்கள் வேணால் சேர்த்துக்கலாம், இல்லைன்னா ஸ்கிப் பண்ணிக்கலாம். பட் வேர்க்கடலை மிஸ் பண்ணாமல் சேர்த்து பாருங்கள், ரொம்ப நல்லாயிருக்கும் புளியோதரை சாப்பிட்றதுக்கு. இப்போ இங்கே ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு இன்ஸ்டன்ட் புளியோதரை மிக்ஸை சேர்த்தாச்சு இந்த ஆயிலில். அடுத்ததாக நல்ல உதிரியாக வடித்து வச்ச சாதத்தை சேர்த்து நல்லா கிளறி விட்டுறலாம். சாதம் கண்டிப்பாக உதிரியாக இருக்கணும், அப்போ தான் புளியோதரை நல்லாயிருக்கும். நல்ல பொறுமையாக ஈவனாக கலந்து விட்டுருங்க. நம்ம பொடியில் அளவாக தான் உப்பு சேர்த்துருக்குறோம். சாதத்துக்கு மிஸ் பண்ணாமல் உப்பு சேர்த்துருங்க. உப்பு சேர்த்து விட்டு நல்லா கலந்து விட்டுருங்க. அவ்வளோதாங்க, சுவையான புளியோதரை டக்குன்னு ரெடி ஆயிடுச்சு. ரொம்ப நல்லா டேஸ்ட்டாக இருக்கும், வாசனை அட்டகாசமாக இருக்கும். நீங்கள் இதே அளவுகளில் இப்படியே நீங்கள் புளியோதரை மிக்ஸு செஞ்சு பாருங்கள், ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்கும். ஒரு ஈஸியான ரெசிபி தான் இது. நம்ம பக்குவமாக வறுத்து பிடிச்சிக்கிட்டா நல்லா ஜம்முன்னு ஸ்டோர் பண்ணி வச்சுட்டு நம்ம யூஸ் பண்ணலாம். இம்மீடியட்டாக எப்போ வேணாலும் நம்ம புளியோதரை செஞ்சிடலாம். நல்ல கோயில் புளியோதரை மாதிரி நல்ல டேஸ்ட்டாக இருக்கும். ஸோ மிஸ் பண்ணாமல் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு உங்கள் ஃபீட்பேக் சொல்லுங்கள். பிடிச்சிருந்தா லைக் பண்ணி, ஷேர் பண்ணி, கமெண்ட் பண்ணுங்கள். கவிதா சமையலரை சப்ஸ்கிரைப் பண்ணி என்னுடைய மற்ற ரெசிபிஸும் வீடியோஸும் பாருங்கள். தேங்க்யூ.